சபாநாயகர் அவைத்தலைவருடைய ரோல்ல எல்லா அதாவது இந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா பண்ணவரு. இந்த விஜய் முதலமைச்சர் பேசும்போது அந்த கொஞ்சம் ஒன்றரை விஷயத்துல ரசிகர் மாதிரி ஆயிட்டாரு. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது டு எக்ஸ்போஸ் விஜய். அதை அவங்க தவற விட்டுட்டாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஆட்சி அப்ப செய்யறதுக்கு உங்களுக்கு இயலாமையா, உங்களால முடியலையா, அதுக்காக இப்போ உங்களுக்கு மக்கள் உங்க மேல அனுதாபப்படணும் அப்படின்ட்டு அந்த அனுதாப பார்வையை உங்க பக்கம் திருப்புறீங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. சாமானியங்களை பத்தி பேசுறதுன்றது எவ்வளவு கேட்ட ஜோக்கு தெரியுமா? எவன் ஒருத்தன் சாமானியனா இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் காமராஜ் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்க ஏதாவது சாமானியனா? இந்த சாமானியன் என்ன ஆகுறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? அப்போ இந்த 2026 இப்ப விஜய் தலைமையில சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சாமானியர்கள்லாம் சாமானியனாவே இருந்துருவானா? அந்த 5 வருஷம் அவங்க ஆட்சியில இருக்கட்டும். அப்புறம் பாருங்க நீங்க எவ்வளவு நாளைக்கு இந்த அபகாசம்ன்றத நீட்டிக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஒரு 30% ஆகும் இந்த ஊழல் பற்றிய அந்த ஓட்டைகளை அடைக்கிறதுன்றது. இது ஒரு 70% மக்கள் நலத்திட்டங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு அதை ஒரு 70% ஆகும் வச்சுக்கிட்டாக்க சரியாக இருக்கும்னு தோணுது. இதெல்லாம் வசனம் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த சினிமாவை நினைவூட்டக்கூடியதாக இந்த வசனம் இருக்கு. ரீல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள அடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இல்லை, சரக்கு இல்லை. அதான் இந்த மாதிரி வெட்டு டிராமா போடுறதுனாலதான் ஈஸியா எதிர்கட்சி தலைவர் இதுல என்ன ஒரு 10 ரீல்ஸ் தேரும் அவர் பேசுனதுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்வு. தமிழ்நாடு அரசு விஜய் முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய அணுகுமுறை ரொம்ப சரியான டிரெக்ஷன்ல இருக்கு. ஆனா இதை செயல்படுத்துறது அப்படின்னு வரும்போது எந்த அளவிற்கு இவர் விட்டு கொடுக்க போறாரு, மாநிலத்தினுடைய நலனை விட்டு கொடுத்து மத்திய அரசினுடைய இது திட்டங்களை இங்க கொண்டு வர போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த சொபிஸ்டிகேட்டட் கிரைம்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அந்த எப்ஸ்டைன் கிரைம்ஸ், அந்த கிரைம்ஸினுடைய தாய் வீடு தாய் மடியே அதுதான் இந்த ECR தான். அங்க முதல்ல ஒரு ரேட் விட்டு அவங்க ப்ரோக்ராம் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கட்டும். ப்ராஜெக்ட் ECR ரேட் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு அங்க இருந்துதான் தொடங்கணும். முதல்வர் விஜய் தலைமையில முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குச்சு. ஆளுநர் உரையை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சரும் பதிலுரை ஆற்றிருக்கிறாரு. இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்படி நடந்துச்சு, சபாநாயகரோட ரோல், எதிர்கட்சி ரோல், முதலமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, முதலமைச்சர் பதிலுரையை நம்ம டீட்டெயிலா டீகோட் பண்ணி பேசிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் இந்த முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல சபாநாயகருடைய ரோல் எப்படிப்பா இருந்துச்சு, அவருடைய செயல்பாடுகளா எப்படி இருந்துச்சு? நடுநிலையில இருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா சபாநாயகர் JCT பிரபாகருடைய ரோல் ரொம்ப பாராட்டக்கூடிய விதத்துல இருந்துச்சு. ரொம்ப மெச்சூரா ஒரு ஒரு தந்தைக்குரிய ஸ்தானத்துல இருந்து அவரு ஹேண்டில் பண்ணாரு. நல்லா அவரு அதாவது உறுதியாக சொல்ல வேண்டிய விஷயத்த கூட கோபமா எல்லாம் கூட சொல்லல. அவரு ரொம்ப அழகா டீல் பண்ணாரு. அந்த விதத்துல நான் உண்மையிலே அவரை பாராட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாருமே தமிழக மக்கள் எல்லாருமே அவர் பிளே பண்ண அந்த ரோலை மனதார பாராட்டணும் அப்படின்றத என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை சொல்லியாச்சு. ஆனா என்னன்னா நம்ம அவர் எந்த அளவுக்கு நடுநிலையாக இருந்தாருன்றதுக்கு ஒரு உதாரணம் முதலமைச்சர் பேசும்போது இடையில குறிப்பிடுறாங்க எதிர்கட்சிகள்ல இருந்து திமுகல இருந்து. அப்போ அவர் என்ன சொல்றாரு, முதலமைச்சரை பேச அலோ பண்ணுங்க, அவர் பேசி முடிச்ச பிற்பாடு நான் எதிர்கட்சி தலைவர் பேசுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்றத திரும்ப திரும்ப அந்த புள்ளியையும் கொடுக்குறாரு. அதை அவங்க பயன்படுத்திக்கல. அது ஒண்ணு. இதுல குறையா சொல்றது அப்படின்னா இவருடைய ரோல்ல, அதாவது சபாநாயகர் அவைத்தலைவருடைய ரோல்ல எல்லாம், அதாவது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா பண்ணவரு. விஜய் முதலமைச்சர் பேசும்போது அந்த கொஞ்சம் ஒன்றரை விஷயத்துல ரசிகர் மாதிரி ஆயிட்டாரு. உதாரணமா அந்த குட்டி கதை சொல்றதுக்கு அத அலோ பண்ணதும் சரி, அதை ரசிச்ச விதமும் சரி, அதெல்லாம் ஆக்சுவலா அவைக்குறிப்புல இருந்து நீக்கி இருக்கணும் அந்த இத. அப்புறம் கடைசியாக அவரு ஒரு ஆக்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு ஆக்ஷன் பண்றாரு. அதுக்கு அவரு அனுமதி கொடுத்தது.
அப்புறம் அதுக்கு முன்னாடி விஜய் வந்து குரலை உயர்த்தி பேசுறாரு, அதுக்கு அனுமதி கொடுத்தது. இப்ப இந்த மாதிரி முதலமைச்சரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அனுசரணையா போயிருக்கிறாரு, விட்டு கொடுத்திருக்கிறாரு. சில மரபுகளை மீறி இருக்கிறாரு, ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறாரு. மற்றபடி ஓவராலா பார்த்தோம்னா ரொம்ப பாராட்டக்கூடிய விதத்துலதான் அவர் செயல்பட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியா வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் அந்த 18ஆம் தேதி வந்து போராட்டத்தோட தான் அவங்களுடைய செயல்பாடுங்கிறது ஆரம்பிச்சிச்சு. முதல் சிஎம் வாயை திறங்க அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சட்டசபையிலுமே வந்துட்டு ஆளும் கட்சிகள் சொல்லக்கூடியதுக்கு இவங்க எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது, வெளிநடப்பு செய்யறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. முதல் முறையாக உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அவருடைய செயல்பாடுகள் இந்த பேரவையில வந்து எப்படி இருந்துச்சு? ஆமா, எதிர்க்கட்சி தலைவரா இவருடைய செயல்பாடு ஓரளவிற்கு நல்ல பாராட்டக்கூடிய விதத்துலதான் இருந்துச்சு. நம்ம அப்ஜெக்டிவா சொல்றோம், ஒருத்தரும் அவங்க ரோலை என்ன எப்படி பிளே பண்ணாங்க அப்படின்றது. எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய ரோல் வந்து பாராட்டக்கூடிய விதத்துல இருந்தது, ரசிக்கக்கூடிய விதத்துல இருந்தது. அப்புறம் அவர் பேசினதுமே உள்ளடக்கம் இது எல்லாமே கூட ஓரளவுக்கு தயார் பண்ணி பேசி இருந்தாரு. இது எல்லாமே நம்ம பாராட்டலாம். இதுல என்ன அப்படின்னா, அந்த முதல் நாளே அந்த கவர்னர் உரைக்கு அவங்க இந்த எதிர்கட்சியினர் உள்ள வரும்போது உள்ள ஏதாவது பெரிய டிராமா நடக்கும், நம்ம பண்றது மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து விசுவானம் ஆகி போயிடுச்சு. அந்த ஒரு ஏமாற்றத்தை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இந்த முதல்லயே இந்த பிளக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வெளியில உட்கார்ந்து இருந்தது. அப்புறம் உள்ள போனோடனே தமிழ்தாய் வாழ்த்தோட அவை தொடங்கின உடனே அதுவே இவங்களை ஆஃப் ஆக்கி விட்டுருச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான வாய்ப்பை எதிர்கட்சியை நழுவ விட்டுட்டாரு, இவர் தலைவர் நழுவ விட்டுட்டாரு. அது என்னன்னா, சபாநாயகர் சொல்றாரு பாத்தீங்களா, முதலமைச்சர் பேசட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், டைம் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அந்த வாய்ப்பை இவங்க பயன்படுத்தி இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து முதலமைச்சர் பேசணும்னாங்க. அவர் வந்து பேசுறாரு, ஆனா அவர் பேசல, நடிக்கிறாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், அவர் பெர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு கேள்வியை கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அப்ப அவர் அன்பிரிப்பேர்டா தானே இருப்பாரு. அதுக்கு அவர் வந்து டெக்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாரு இல்லையா முதலமைச்சர். அப்போ அவர் வந்து அந்த இடத்துல பதில் சொல்லணும் ஒண்ணு, அல்லது பேசாம அமைதி காக்கணும். ரெண்டுல ஒண்ணுதானே இருக்கும். இப்ப அவர் பதில் முதலமைச்சர் இவங்க கேட்க போற கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் ஸ்பான்டேனியஸா சொல்றாரு அப்படின்னா, அது அது அவர் எப்படி பதில் சொல்ல போறாரு அப்படின்றது இருக்குது பாத்தீங்களா. அப்போ வந்து விஜய் எப்படிப்பட்டவரு, எவ்வளவு தூரம் அவரு ஸ்பான்டேனியஸா பதில் சொல்ல முடியும், என்ன ஆகும் அப்படின்றது எல்லாமே மக்களுக்கு தெரிய வரும். அவர் எதுவுமே சொல்லாம போயிருக்காரு அப்படின்னா, அப்ப திரும்பவும் இவங்க திமுக சொல்ற அந்த பாயிண்ட நிரூபிக்கிறது மாதிரி ஆகி போயிடும். அப்ப இவர் வந்து எழுதி கொடுத்தா மட்டும்தான் ஒரு டிராமா ஸ்கிரிப்ட் மாதிரி, படத்துக்கான ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி கொடுத்தா அவர் வந்து பண்ணுவாரு, இல்ல மற்றபடி சொந்தமா அவரால் பேச முடியாது அப்படின்றது ப்ரூவ் ஆகும். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது டு எக்ஸ்போஸ் விஜய். அதை அவங்க தவற விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னு நமக்கு தெரியல. எதிர்கட்சியாக அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, அது என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது, அதை மிஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி அவைக்குள்ள அவர் நடந்த விஷயம், பேசின விஷயம், அது எல்லாமே எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில அவருக்குமே இதுதானே புது ரோல் உதய்க்கு. அந்த ரோல அவர் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாகத்தான் பண்ணியிருக்காரு, பாராட்டலாம். அடுத்தபடியா வந்து முதலமைச்சர் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வந்து முதலமைச்சர் பதிலுரை ஆற்றிருக்கிறாரு. அந்த பதிலுரையில அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்னென்ன பேசினாரு, ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஒவ்வொன்னா வந்து நம்ம பாத்துடலாமாப்பா? பாத்துருவோம். அப்புறமா நம்ம இது ஓவராலா என்ன அப்படின்றத நம்முடைய கருத்து என்னன்றதை நம்ம சொல்லுவோம். ஒரு பாயிண்டா நம்ம பேசிடலாம். சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு முதலமைச்சர் விஜய் பேசுறப்போ எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கறத தெரிவிக்கிறாரு. நிரந்தரமாக என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி, பெரம்பூர் மக்களுக்கு நன்றி, திருச்சி வாக்காளர்களுக்கு நன்றி, சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், இது மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒட்டுமொத்தமா நன்றி அப்படிங்கறத ஆரம்பிச்சுதான் தன்னுடைய உரையை வந்து தொடங்குறாரு. ஆமா, அதுல இந்த எதிர்கட்சியை பற்றி சொல்லும் போது ஒரு சின்ன நக்கலோட ஒரு சின்ன இதோட சொல்லுவாரு. மற்றபடி ஓகே, நன்றியோட சொல்லி இருக்கிறாரு. நல்ல விஷயம் தான்.
அடுத்ததா அடுத்தது வந்துட்டு இந்த படப்பிடிப்புல இருந்து நேரடியாக வந்தது போல வந்து இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அப்படி வரல. 1990ல இருந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சதுல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து பட்டியலிடுறாரு. அதாவது மக்களுக்கு செஞ்ச விஷயங்களை வந்து பட்டியலிட்டு சொல்றாருப்பா. ஆமா. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பட்டியல் ரொம்ப குவைட் இம்ப்ரெசிவான பட்டியலா இருக்குது. எல்லா விதமான மக்களினுடைய பல்வேறு அம்சங்கள், அது எல்லா துறைகளையும் சார்ந்ததாக இருக்கு. மல்டி இதா இருக்கு. பல கோணங்கள்ல, பல துறைகள்ல, பல நிலைகள்ல இவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனா இந்த லிஸ்ட் இது வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்டா இல்ல இண்டிகேட்டிவ் லிஸ்டா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அந்த லிஸ்ட்ல சொல்றாரு பாத்தீங்களா, சில ஆக்டிவிட்டிஸ் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் 2009ல இந்த ஈழ பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருந்தோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாரு. அப்புறம் நீட்டுக்கு வந்து அந்த புள்ள வீட்டுக்கு போனோம் அப்படின்றாரு. இது இதை அப்படி லிஸ்ட் பண்றாங்க இல்லையா? இந்த லிஸ்ட் பண்ணப்பட்டது மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடுகளா இருந்ததா, இல்ல இது வந்து சில உதாரணங்கள் தான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதா? அதுல தெளிவு இல்லை. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்டா இருக்கு. இவ்வளவுதான் அவங்க பண்ணுது அப்படின்றது மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் சம்பந்தப்பட்டது, விஜய் சம்பந்தப்பட்டது. அப்ப நடிகராக இருந்தாரு. நடிகராக இருந்து இவர் இன்வால்வ் பண்ண விஷயங்கள்னு பார்த்தோம்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிறது தான். அடுத்து வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து சொல்றாரு. 35% வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறோம். அப்படியே ஒரு நடிகனா வந்து நேரா வந்து முதல்வர் ஆகல அப்படிங்கிற சில 2.5 வருஷத்துல இவங்களால முதல்வர் ஆக முடியுமா அப்பெல்லாம் வந்து ரொம்ப இதா பேசினாங்க. இப்ப வந்து 2 வருஷம் நம்ம முதல்வர் ஆயிருக்கிறோம். ஆனா நம்ம கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது இல்ல. துயரம், சூழ்ச்சி, வேதனைகள், வலியை தாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். நம்மளுடைய பொலிட்டிக்கல் டிராவலுங்கிறது ரொம்ப வேதனையானது அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த கரூர் சம்பவத்தையும் சுட்டிக்காட்டி வந்து பேசுறாரு. அதுல வந்து என் மேல பழிய போடுறாங்க. அரசியல் தான் இவ்வளவு கொடூரமாவா இருக்கணுமா என்ன அப்படிங்கறதையும் அவர் கேள்வியா கேட்கிறாருப்பா. வேதனை, வலி அப்படிங்கறத மீண்டும் வந்து சொல்றாரு. பிரச்சாரத்துல சொன்னது மாதிரி இங்கேயும் வந்துட்டு வலி வேதனையை சுட்டிக்காட்டி பேசுறாரு. அதாவது நம்மள வெரி எக்ஸாஸ்பரேட்டிங். அப்படி திரும்ப திரும்ப இதுக்கு இந்த விக்டிம் கார்டை பிளே பண்ணணும்ன்றது தெரியல. எல்லாருமே வலி வேதனைகளோட தான் வர்றோம். சாதாரணமா ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவருக்குமே வாழ்க்கைன்றது வலிகளும் வேதனைகளும் சுகங்களும் மற்ற இன்பங்களும் நிறைந்ததாகத்தான் இருக்கு. அதுதான் வாழ்க்கை. அப்ப அரசியல்னு வரும்போது அதுக்கேற்றது மாதிரி எல்லாம் தான் இருக்கும். அதை திரும்ப 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 சொல்லி யாருடைய அனுதாபத்தையும் பரிதாபத்தையும் தேடுறாரு. இவருக்கு எதுக்கு இன்னமும் தொடர்ந்து அந்த இது வாக்களிக்கிறது வரைக்கும் அந்த பரிதாபம் தேவைப்பட்டது, அனுதாபம் தேவைப்பட்டது. அதுக்கு ஏதோ அந்த விக்டிம் கார்டை பிளே பண்ணாரு. சரி, இப்ப ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஆட்சி அப்ப செய்யறதுக்கு உங்களுக்கு இயலாமையா, உங்களால முடியலையா? அதுக்காக இப்போ உங்களுக்கு மக்கள் வந்து உங்க மேல அனுதாபப்படணும் அப்படின்ட்டு அந்த அனுதாப பார்வையை உங்க பக்கம் திருப்புறீங்களா அப்படின்ற அந்த கேள்விகள் வருது. இது தொடர்ந்து இந்த வலி வேதனை பற்றி அவர் பேசாமல் இருக்கிறது அவருக்கு நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்தபடி அவர் சொல்றது வந்து இந்த 1967 1977 சுட்டிக்காட்டி பேசுறாரு. அதாவது அண்ணா, எம்ஜிஆர். அண்ணா வந்து ஒரு சாமானியரா முதலமைச்சர் ஆனாரு. எம்ஜிஆர் வந்து மிக சாமானியரா முதலமைச்சர் ஆனாரு. 2026ல மிக மிக சாமானியரா வந்து நம்ம ஆட்சி அமைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுறாருப்பா. சாமானியங்களை பத்தி பேசுறதுன்றது வந்து எவ்வளவு கேட்ட ஜோக்கு தெரியுமா? இவர் சொன்னது 67 எடுத்துக்கங்க. அண்ணாதுரை சாமானியருங்க. அண்ணாதுரை இந்த சாமானியர்களுடைய ஆட்சி அமைச்சாரு. இந்த சாமானியர்களுடைய ஆட்சி யார வீழ்த்தி வந்ததுன்னு தெரியுமா? மிக மிக சாமானியர் இப்ப சொல்றாரு பாத்தீங்களா? அதை விட மிக 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 மேல ஸ்கொயர் டு 10 கூட நீங்க போட்டுக்கலாம். மேல இதுக்கு டு த பவர் 10 அப்படி கூட போட்டுக்கலாம். அவ்வளவு சாமானியரா இருந்த காமராஜர், கக்கனு இந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் தோற்கடிச்சுட்டு தள்ளிட்டு தான் இந்த சாமானியர் அண்ணாதுரை வந்தாரு. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ இந்த சாமானியர் அண்ணாதுரையை எடுத்துக்கங்க. இவருடைய அமைச்சரவையில தான் சாமானியர்கள் இருந்தாங்களா? அப்போ ஆட்சிக்கு வரும்போது 1967ல சாமானியர்களுடைய அமைச்சரவை இருந்தது இல்லையா?
இந்த சாமானியர்கள் 1967 சாமானியர் அண்ணாதுரையுடைய அமைச்சரவையில் இருந்த சாமானிய அமைச்சர்கள் 1977 மிக சாமானியர் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில இருந்தாங்க இல்லையா அமைச்சர்கள், என்ன ஆனாங்க? 67 இருந்த சாமானியர் 77 வரும்போது என்ன பண்ணாங்க? அதே சாமானியராவே இருந்தாங்களா? இப்ப இந்த மிக சாமானியர் யார சொல்றாரு இவரு? எம்ஜிஆருடைய அமைச்சரவையில இருந்து மிக சாமானியர்கள், எம்ஜிஆருடைய அவையிலேயே எடுத்துக்கீங்களேன், அங்க எம்எல்ஏஸா சாமானியர்கள் மிக சாமானியர்கள் இருந்தாங்க. இப்ப அவங்கள எடுத்துக்கிட்ட 2026 வாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த எம்ஜிஆருடைய மிக சாமானியர்கள் அமைச்சர்களை கூட விட்டுருங்க, திமுக இருந்து வந்து அந்த அமைச்சர்களை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஏடிஎம்கேல எம்எல்ஏஸ் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்களை போய் எடுத்துக்கோங்க. 1977 எம்ஜிஆர் டயத்துல முதல் தடவையாக எம்எல்ஏ ஆன சாமானிய எம்எல்ஏஸ் அவங்க இப்ப இந்த 2026 இப்போ எங்க நிலையில இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க அவங்க? அவெல்லாம் சாமானியனா இருக்கானா? எவன் ஒருத்தன் சாமானியனா இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தன் காமராஜ் மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்க ஏதாவது சாமானியனா? இந்த சாமானியன் என்ன ஆகுறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? அப்போ இந்த 2026 இப்ப விஜய் தலைமையில வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சாமானியர்கள்லாம் சாமானியனாவே இருந்துருவானா? அந்த 5 வருஷம் அவங்க வந்து ஆட்சியில இருக்கட்டும், அப்புறம் பாருங்க நீங்க. என்னங்க ஒரு சாதாரண கவுன்சிலரா இருக்கிறவன், வார்டு மெம்பரா இருக்கிறவன், அவன் டேர்ம் முடிகிறதுக்குள்ள எப்படிங்க கோடிக்கணக்கில் சொத்து சேருது? பெரிய பெரிய மாளிகை கட்டுறான், நீங்க கண்ணை குடுத்துறது மாதிரி, அவ்வளவு பேருக்கு முன்னாடி தெரியறது மாதிரி. எங்க இருந்து சொத்து வருது அவங்களுக்கு? எவன் சாமானியனா இருக்கான்? சாமானியனா வர்றான், ஆனா கடைசி வரைக்கும் சாமானியனா இருக்கிறானா? கொஞ்சம் அதிகாரம், இந்தோண்டு அதிகாரம் வந்துட்டாலே எப்படி மாறி போயிடுறான்? எப்படி அவங்களால அவங்களை சொத்துக்களை சேர்க்க முடியுது? இப்போ இவர் சொல்லக்கூடிய இப்ப இந்த மிக மிக சாமானியன் வந்து பாப்போம் எப்படி இருக்க போறாங்கன்ட்டு. அடுத்த பாயிண்ட். அடுத்தபடியா வந்து ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நம்ம முக்கியம் இல்ல, தமிழகத்துல இருக்க ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் அப்படிங்கறத வந்து அவரு சொல்றாரு. இது மனச்சாட்சி உள்ள மக்களாட்சி வந்து நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறதையும் சுட்டி காட்டி சொல்றாருப்பா. ஆமா, அப்போ வந்து ஒரு குடும்பம்னு திமுக குடும்பத்தை சொல்றாரு. அதுக்கு திமுக அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பம், கருணாநிதி இவரு உதயநிதி குடும்பம், அவங்க சம்பந்தப்பட்ட அந்த குடும்பங்களை சொல்றாரு. இதுல ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, அங்கங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே ஒரு குடும்பம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய தலைவரா இருக்கிறாங்க இல்லையா, இந்த லோக்கல் அதாவது குறுநில மன்னர்கள் மாதிரி திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஏரியாவிலையும் ஒரு ஆள் இருப்பார். திருச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு குறுநில மன்னர், இந்த பக்கம் ஒரு சைடு எடுத்துக்கிட்டா அங்க ஒரு குறுநில மன்னர், அப்படி ஒவ்வொரு குறுநில மன்னர்களா இருப்பாங்க. அந்த குறுநில மன்னர்கள் அவங்க குடும்பங்கள், அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பங்கள். அதே மாதிரி அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க முதல் குடும்பம் மட்டும் இல்ல, எடப்பாடி குடும்பம் மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு பகுதியிலையுமே ஒவ்வொரு குறுநில மன்னர்களுடைய குடும்பங்கள் அவங்கதான் பயன் அடைந்தாங்க, பெரும்பாலும் பயன் அடைந்தாங்க. அந்த விதத்துல இவர் முதல்வர் விஜய் சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் வந்து சரியானது இல்ல, அது இன்னும் கொஞ்சம் கூட அது விரிவாக்கி பார்க்கணும் அப்படின்றதுதான். குடும்பம் ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, குடும்பங்கள் குறுநில மன்னர்கள் அதுல சேர்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்முடைய கரெக்ஷனா இருக்குது அதுல. மற்றபடி அவர் சொல்லியிருக்கிற பாயிண்ட் ஓகே தான். அடுத்து வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுங்க தான் கேட்டேன். ஏன்னா வந்து ஊழல் ஓட்டைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடைக்கணும். அதுக்காக எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து நான் அவகாசம் கேட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. அதை தொடர்ந்து வந்து அந்த 40 நாள்ல செஞ்ச திட்டங்கள் சாதனைகள்லாம் வந்து பட்டியலிட்டு வரிசையா சொல்றாரு. அந்த சிங்கப்பெண் திட்டம், டாஸ்மாக் கடைகள் மூடுனது, கல்குவாரிகள், ஊழலை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள், இது போல அவர் வந்து ஒரு பட்டியலவே வந்து 40 நாள் என்னென்ன செஞ்சிருக்கிறோம், இது வந்து ஒரு சும்மா கொஞ்சமா தான் செஞ்சிருக்கோம், இன்னும் வந்து நிறைய செய்வோம் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் அவரு. ஆனா இந்த ஓட்டைகளை அடைச்சிட்டு அதுக்கு அடைக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது, அதனால கொஞ்சம் அவகாசம் வேணும் அப்படின்றது எவ்வளவு நாளைக்கு இந்த அவகாசம்ன்றத நீட்டிக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்து ஓட்டையை ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னா ஓட்டையை அந்த ஒரே நேரத்துல அடைச்சிட்டா தான் முடியும். ஓட்டை இருக்குதுன்றது தெரியுது இல்லையா அவங்களுக்கு? தெரிஞ்சிருச்சுன்னா ஓட்டையை அடைச்சிட வேண்டியதானே. பாத்திரம் ஓட்டையா இருக்குது அப்படின்னா அது ஒழுகுது, எந்த இடத்துல ஓட்டை இருக்குதுன்றது தெரியுது நமக்கு.
தெரிஞ்சுன்னா ஓட்டை உடனே அடைச்சிட போறோம். அப்படின்னா அல்லது அந்த ஓட்டை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகுது இவங்களுக்கு. ஒரு பக்கம் அந்த ஓட்டை அடைக்கணும், இன்னொரு பக்கம் இந்த மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தணும். 2 சைமல்டேனியஸா போகும் அப்படின்றத அவர் சொல்றாரு. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவங்க ஆட்சியில அந்த டைம் அந்த ரிசோர்சஸ் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு 70% இந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஓட்டையை அடைக்கிறதுக்கும் 30% ப்ரோ ஆக்டிவா பாசிட்டிவா மக்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்னு கவனம் போகுதோ அப்படின்னு நான் பாக்குறேன். அப்ப இந்த 70% ரொம்ப அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஓட்டைகளை அடைக்கணும். ஊழல் பண்ணிருக்கிறான், எல்லாருமே ஊழல் பண்ணிருக்கிறான். அவ என்ன ஊழல் பண்ணா, என்ன எது பண்ணா, எங்க பண்ணா அப்படின்றதுலயே போட்டு அதுலயே நோண்டிட்டே இருந்தா கவனம் பூரா அதுல போயிடுச்சுன்னா மக்கள் பணி செய்யறதுக்கு அதுக்கான போதிய அளவுக்கு அந்த நேரம் இருக்காது, மைண்ட் செட்டுமே இருக்காது. அதனால இந்த ப்ரொபோர்ஷன் கம்மி பண்ணிக்கிறோம், பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ஒரு 30% ஆகும் இந்த ஊழல் பற்றிய அந்த ஓட்டைகளை அடைக்கிறதுன்றது. இது ஒரு 70% மக்கள் நலத்திட்டங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு அதை ஒரு 70% ஆகும் வச்சுக்கிட்டாக்க சரியாக இருக்கும்னு தோணுது. அப்புறம் அவர் லிஸ்ட் போட்டது எல்லாமே பெருசா ஒன்றும் சாலிடா எதுவுமே இல்லை. இந்த சிங்கப்பெண் திட்டம்னே கூட சொல்றாங்க. அந்த சிங்கப்பெண் திட்டத்தை பார்த்தோம்னா அதுல ஒன்றும் பவரா எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஏதோ அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு 2 ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, அதைத்தான் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. இப்ப அந்த சிங்கப்பெண்களால அந்த படை போய் சில குற்றங்கள் எல்லாம் தடுத்துருச்சு அப்படின்றது மாதிரி எந்த செய்தியும் இதுவரைக்கும் நமக்கு வரல. அது மாதிரி தான், அதாவது சில முயற்சிகள் மேற்கொள்றாங்க, இனிஷியேட் பண்றாங்க அப்படின்ற அளவுல நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றபடி இதை 40 நாள்ல சாதனையா சொல்றது மாதிரி ஒண்ணும் இல்லை. இந்த கள்ளிக்கடை சாராய கடை மூடுனதே, டாஸ்மாக் கடை மூடுனதை பத்தி சொல்றாங்க. அதுவுமே கூட இறுதியான லிஸ்டா இல்ல. இன்னும் நிறைய இடங்கள்ல வழிபாட்டு தலங்கள் பக்கத்திலையும் பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலையும் பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான பொது இடங்கள்லயுமே கடைகள் இருக்கத்தான் செய்யுது. அந்த கடைகளுக்கு மூட வேண்டியது இருக்கு. அடுத்து இந்த கடை மூடினதை பத்தி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரெக்ரியேஷன் கிளப் இருக்குது பாத்தீங்களா, அதுல எத்தனை புதுசா கடைகள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க. அது ஒரு பெரிய புதையினுடைய புதைக்குழிங்க. போதையினுடைய அது இன்னொரு உலகம், போதை உலகம். அதை பற்றி விரிவா நம்ம அந்த இன்னொரு காணொலியில அதை விரிவாகவே நம்ம பேசுவோம். இந்த போதை வெறும் டாஸ்மாக் மட்டும் கிடையாது, லைசன்ஸ் பெற்று இயங்கக்கூடிய அந்த பார்ஸ், பிரைவேட் பார்ஸ், அதுக்கு எத்தனைக்கு இவங்க லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, எங்கெங்க எல்லாம் அந்த மாதிரி இயங்குது, என்ன விவரம் அப்படின்றத பற்றி நம்ம வேற காணொலியில பேசுவோம். அடுத்த பாயிண்ட். அடுத்து இவங்க அமைச்சர்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும், எம்எல்ஏக்கு என்ன தெரியும்னு சொல்லி எல்லாரும் பேசுறாங்க. ஆமா எங்களுக்கு தெரியாதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பட்டியல் போடுறாருப்பா. எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, கோவில் பணத்தை முறைகேடு பண்ண தெரியாது, பதவிக்காக பணிமட மாற்றத்துக்கு பணம் வாங்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே போடுறாரு. இதுதான் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி முறைகேடு பண்றத தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, அதுல தெரியாம இருக்கிறதே எங்களுக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருப்பா. இது ரெட்டாரிக்ஸ் சொல்றது சவுடா இதெல்லாமே இதெல்லாம் ஒரு ரீல்ஸ்க்கு ஓகே இருக்கும். தெரியாது தெரியாது இது தெரியாது இது தெரியாது இது தெரியாது அப்படின்ட்டு அப்படியே சொல்றாங்களாம். ஓகே, அது அவங்க நேர்மையான ஆட்சி செலுத்த போறாங்க, வெளிப்படையான ஆட்சியாக இருக்க போகுது அப்படின்றத அவர் சொல்றாரு. அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகா அப்படி ஒரு வசனமா, டிராமா வசனமா, அந்த பராசக்தியில எல்லாம் வசனம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த சினிமாவை நினைவூட்டக்கூடியதாக இந்த வசனம் இருக்கு. ரீல்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள அடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இல்ல, சரக்கு இல்ல. அதுல சொல்லியிருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு வருஷம் கழிச்சு நீங்க பாருங்க, இந்த தாவிக்கால இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அதை சொல்ல முடியும், இந்த எம்எல்ஏஸ் எல்லாருக்குமே அதை சொல்ல முடியும். அது எல்லாமே அவங்க கத்துருந்துருப்பாங்க. இப்பயே ஏற்கனவே அவங்க கத்துக்காமலாம் இருக்கிறாங்க, எல்லாமே கத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது அதான் இந்த மாதிரி வெட்டு டிராமா போடுறதுனாலதான் ஈஸியா எதிர்கட்சி தலைவர் இதுல என்ன ஒரு 10 ரீல்ஸ் தேரும் அவர் பேசுனதுல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆய்ப்பு. அடுத்து இந்த மின்வெட்டு பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. அதுக்கு முன்னால் இருந்தவங்க செஞ்ச குளறுபடிகள், நிர்வாக குளறுபடிகள் தான் காரணம். நம்ம மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் இந்த மின்வெட்டு பிரச்சனைகள் இருக்குது, விரைவில் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியை குறை சொல்லி பேசுறாருப்பா.
அதான் இந்த கடந்த ஆட்சியை குறை சொல்றதுன்றது அவருடைய ஸ்பீச்ல பல இடங்கள்ல வருது. அதுல அது அந்த உள் உறைந்திருக்கக்கூடிய அந்த டோனே அப்படித்தான் இருக்கு. நடக்கக்கூடிய ஆட்சியில நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கடந்த ஆட்சி செய்த குளறுபடி, அவங்க செய்த தப்பு, அவங்க பண்ண ஊழல் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு. அதாவது இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவங்க என்ன தீர்வுகள் அப்படின்னு சொல்றதை விட இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்கதான் அப்படின்ட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய முந்தைய ஆட்சி மேல தள்ளி விடுறது அந்த பொறுப்பை. அது ஒரு தொடர் டெண்டன்சியாகவே இருக்கு. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் நடந்தது கூட எதிர்கட்சிகளின் தூண்டுதல்ல தான் போராட்டம் பண்ணாங்க அப்படிங்கறத அதுக்கும் வழியை தூக்கி அவங்க மேல போடுறாரு. ஆமா, அது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ரொம்ப கொச்சைப்படுத்துறது மாதிரி. இதுல இவர் பண்ணது கொஞ்சம் உழப்படிதான். இது சரியா அந்த ஹேண்டில் பண்ணல. அதாவது கூட்டுறவு சங்கத்துல விவசாயிகள் வாங்கின கடன் தொகை இருக்கு இல்லையா, அது தள்ளுபடி பண்ற விஷயத்துல இவங்க ஒரு முறையாக கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கல. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்கீம் எப்படி அப்படின்றத எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அதுல என்ன 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய் எல்லாம் தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பிச்சை இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப இன்சல்ட்டா நிறைய விவசாயிகள் ஃபீல் பண்ணிட்டாங்க. உடனே அப்புறம் என்ன பண்ணாங்க, 75,000 அப்படின்னு மாத்துறாங்க. 50,000 75,000 மாத்துறாங்க. அதுவுமே கூட சரியா வரல. அதுக்கு விவசாயிகள் இப்போ போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட்டத்திற்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி மட்டும் இல்ல. ஜூன் 22ஆம் தேதி திறந்து விடப்பட்டிருக்க வேண்டிய அந்த 12ஆம் தேதி திறந்து விட்டிருக்க வேண்டிய அந்த இது இருக்கு இல்லைங்களா, மேட்டூர் அணை நீர், அது இன்ன வரைக்கும் திறந்து விடல. அதுல பிரச்சனை இருக்கு. அதனால இப்போ ஒரு 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 வெள்ளாமையே ஒரு சாகுபடியே பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருக்கு. இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் விவசாயிகளுக்கு இருக்கு. அதை ஒட்டி அவங்க பதட்டத்திலையும் ஒரு கவலையிலையும் ஒரு ஆனந்தத்திலையும் இருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்துறாங்க. இதுல எதிர்கட்சிகள் தூண்டித்தான் விடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் எதிர்கட்சிகள் உண்மையிலேயே தூண்டி விட்டிருந்தாலுமே அது தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகள் உண்மையிலே திமுக, அதிமுக இவங்க எல்லாம் சேர்ந்து தூண்டி விட்டுதான் விவசாயிகள் பண்றாங்க அப்படின்னா, ஏன் அந்த கட்சியில இருக்கிறாங்க திமுக, அதிமுகவுல விவசாயிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏன் பண்ணாம இருப்பாங்களா? பண்ணதான் செய்வாங்க அவங்க. எல்லாருமே தாவேக்கா உறுப்பினர்களா இல்லை. எல்லாருமே இவர் சொல்றதை கேட்டுட்டு அந்த 5000 2000 போதும், மானியம் போதும்னு திருப்தி அடையக்கூடிய ஆட்களா இருப்பாங்களா இல்லை. அவங்களுக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. தன்மானம் உள்ள ஆட்கள் இப்போ போராட்டத்துக்கு வரத்தானே செய்வாங்க. அவன் கட்சிக்காரனா இருந்தா இருந்துட்டு போறான். அது குறையவெல்லாம் குத்தமா சொல்ல முடியாது. குத்தமா சொல்றது தப்பு. அடுத்து நமக்கு எப்போதும் தமிழகத்தின் வளர்ச்சி தான் முக்கியம். எனவே மத்திய அரசு கண்மூடித்தனமான மோதல் போக்கை நம்ம விரும்பல அப்படிங்கிறத சொல்றாரு. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருப்பா. சூப்பரான பாயிண்ட். இத நம்ம கண்டிப்பா அதை ஆதரிக்கிறோம். மத்திய அரசோடு இணக்கமாகத்தான் போகணும். மத்தியில எந்த அரசு இருந்தாலும் சரி. ஏன்னா மாநில அரசுடைய வளர்ச்சி முக்கியம் அப்படின்றது அது ரொம்ப சரியான அணுகுமுறை தான் நான் பாக்குறேன். அதாவது கொள்கை அளவுல அரசியல் வேறுபாடுகள்ன்றது வேற, ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கும் போது அதுல குடுக்கல் வாங்கல் இருக்கிறதுன்றது வேற. ஆனா பல சமயங்கள்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த நிர்வாக ரீதியாக உறவு வச்சுக்கிறதுன்றது கொள்கை அளவுலயுமே சில சமயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்குமே நம்ம தயாராக இருக்கலாம் தான் நினைக்கிறேன். என்ன பெரிய கொள்கை, என்ன இந்த பெரிய கொள்கை, இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, அது இதுன்றாங்க. அதெல்லாம் எந்த விதத்துல மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கு இல்ல அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்ம பரந்துபட்ட பார்வையில இதை பற்றி எல்லாம் நம்ம விரிவா பேசி இருக்கிறோம். அதனால இந்த அணுகுமுறையை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசு, விஜய் முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய அணுகுமுறை ரொம்ப சரியான டிரெக்ஷன்ல இருக்கு. ஆனா இதை செயல்படுத்துறது அப்படின்னு வரும்போது எந்த அளவிற்கு இவர் விட்டு கொடுக்க போறாரு, மாநிலத்தினுடைய நலனை விட்டு கொடுத்து மத்திய அரசினுடைய இது திட்டங்களை இங்க கொண்டு வர போறாரு அப்படின்றது ஒரு கேள்வி. அது ஒரு சேலஞ்ச். அடுத்து நம்ம சொன்னோம், இப்ப இந்த நெருக்கடி இருக்கிறதுனால
இவரே என்ன இப்ப தாவிகாவுடைய அந்த ஆட்சியை பொறுத்த தமிழ்நாட்டுல ஆட்சியை பொறுத்த மட்டும் பல கேசஸ் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, முதல் கட்டம் தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான அணுகுமுறை இருந்துச்சு, வாக்குப்பதிவுல இருந்து ரிசல்ட் வர்றது வரைக்கும் உள்ள அந்த இடைவேளையில தாவிகாவுடைய அணுகுமுறை எப்படி இருந்துச்சு, அப்புறம் ரிசல்ட் வந்த பிற்பாடு மே 4ல இருந்து அந்த மே 10ஆம் தேதி அது ஆட்சி அமைக்கிறது, அது அந்த டயத்துல என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான எம்எல்ஏஸ் வந்து சேர்ந்தாங்க அப்படின்றது, அதுக்கு அடுத்து மே 10ஆம் தேதிக்கு அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அப்புறமா அடுத்த கட்டமாக 3வது கட்டமாக அவங்க பிளான் என்ன அப்படின்றது, எப்படி அந்த பிளான் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு காணொலியில சொல்லியிருக்கிறோம். குறைந்தபட்சம் 125 எம்எல்ஏஸ் ஆகுது தாவிகா எம்எல்ஏஸ், தாவிகா கட்சி கூட்டணி கட்சியில தாவிகாவுடைய எம்எல்ஏஸ் 125 பேரோட ஆட்சியை அமைப்பது, அதுதான் இந்த மத்திய அரசோடு இணக்கமாக போவதற்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறாங்க. அதை நோக்கித்தான் தாவேகாவுடைய அரசியல் செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இந்த போதைப் பொருள் பத்தி பேசுறாருப்பா. மே 10ஆம் தேதியில இருந்துதான் இந்த பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடக்குது, போதைப் பொருள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அத டிஜிபியா இல்லாம இருந்தாரு 10 மாசமா, அதெல்லாம் வந்துட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இது என்னமோ இப்பதான் புதுசா தொடங்கின மாதிரி, அதை ஏற்கனவே அந்த சிங்கப்பெண் இதுலயும் இதே இதை வந்து பேசியிருக்கிறாரு. மீண்டும் வந்துட்டு அந்த இந்த விஷயத்த வந்து பேசுறாரு. எதிர்கட்சிகள் வந்துட்டு ஆக்கப்பூர்வமா பேசுங்க, பேசுறதுக்கு எல்லா உரிமை இருக்குது, இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது மக்கள் ஆட்சி அப்படிங்கறதையும் இந்த போதைப் பொருள் விஷயத்துல வந்து சொல்றாருப்பா. இந்த போதைப் பொருள் விஷயத்துல அது முழுசாக அது காம்ப்ரிஹென்சிவான அப்ரோச்சே இல்லை இதுல, போதைப் பொருள் அதை பார்க்கக்கூடிய விதத்துல. ஆனா இவரு இன்னொரு கட்டத்துல முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு, இந்த போதைப் பொருள் இருக்கு, அது அப்புறம் பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கு மீறல், எல்லாமே ஒண்ணு பின்னி பிணைஞ்சதாக இருக்கு அப்படின்ற அந்த பார்வை. அடுத்தது வந்து இது வெறுமனே போதைப் பொருள் சம்பந்தப்பட்டது மட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் கிடையாது, இதுல வந்து சமூக ஒழுக்கம் இருக்குது, தனிமனித ஒழுக்கம் இருக்குது அப்படின்றதையும் சொன்னாரு. இப்ப இது வந்து ஒரு ஒருங்கிணைந்த பார்வை இந்த பிரச்சனைய. இந்த பார்வையில தான் இதை அணுகணும், அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஆக்ஷன் பிளானும் இருக்கணும், செயல் திட்டம்னா அவங்க எடுக்க போற நடவடிக்கைகள் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு கட்சியை மட்டுமே குறையா சொல்லிடுறதுன்றது வந்து அதுக்கு தீர்வாக முடியாது, அது வந்து வெற்று அரசியலாகத்தான் இருக்கும். இது வந்து அது திரும்பவும் பார்த்தோம்னா அவர் பேசுறாரு, இப்ப திமுகவை குறை சொல்லும் போது என்னன்னா ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்டா மாறிடுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவரு விஜய் வேற இடங்கள்ல பேசுறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு இந்த பிரச்சனையினுடைய கனாகனம் புரியுது, இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கு, எவ்வளவு யூனிவர்சலான பிரச்சனையாக இருக்கு அப்படின்றது தெரியுது. ஏன்னா அவருடைய படங்கள்லயே இந்த ட்ரக் டீலிங்க பத்தி எல்லாம் எடுத்திருக்கிறார். அதனால இப்போ இதுல வந்து ஒரு கட்சியை மட்டும் குறையா சொல்லி குற்றம் சாட்டி பேசுறதுன்றது வந்து இந்த அரசியல் நிமித்தமா அதை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த பிரச்சனை அதனுடைய முழு பரிமாணத்தோட கனாகனத்தோட எப்படி அது அதனுடைய வீச்சு இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க, அவரு இருக்கக்கூடிய அந்த பணியூர் இருக்கக்கூடிய அந்த ஈசிஆர் இருக்கு பாத்தீங்களா, ஈசிஆர்ல ஒரு ரெய்டு விட்டாங்கனாலே போதுங்க, ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ரிசார்ட்ஸ், பங்களாஸ், அந்த ஏரியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த எதெல்லாம் நம்ம இந்த போதை கலாச்சாரம், அந்த கலாச்சாரம், இதெல்லாம் சொல்றாங்களோ அத்தனையுமே அங்க இருக்கு. அதுதான் தாய் வீடு மாதிரி. இட் இஸ் capital of all crimes, all elite crimes. இந்த sophisticated crimes இருக்குது பாத்தீங்களா, அந்த எப்ஸ்டைன் கிரைம்ஸ், அந்த கிரைம்ஸ்னுடைய தாய் வீடு, தாய் மடியே அதுதான் இந்த ஈசிஆர் தான். அங்க முதல்ல ஒரு ரெய்டு விட்டு அவங்க இந்த ப்ரோக்ராம், அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கட்டும், ப்ராஜெக்ட் ஈசிஆர் ரெய்டு, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு அங்க இருந்துதான் தொடங்கணும்.